வணக்கம் நண்பர்கள். இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பிடி பாக்கியதாரா 15ல் சொல்லப்போனால் நம்மளுக்கு முந்தானத்து அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முந்தானத்து வந்து 294, நேற்று வந்தீங்கன்னா 995. இந்த பாக்கியதாராவில் வந்து கடைசியில் பிடி 14 இவ அடித்தது வந்து 8177. ஓகேங்களா? நேற்று வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 5995. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் எடுத்திருக்கிறது ஏ போர்டில் 4, பி போர்டில் 3, சி போர்டில் 2 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். ஆனாலும் ஏ போர்டில் 4, பி போர்டில் 3, சி போர்டில் 2ன்னு எடுத்துருக்கலாம். இருந்தாலும் இது இல்லாமல் சப்போர்ட் நம்பராக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டில் 5995. அதை முன்னாடி இந்த பிடி 14 வந்து 8177 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிசல்ட் கடைசியாக இருக்குது. 294, 995 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரிசல்ட்டை நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இன்னும் ஆல் போர்டு ஏபிசி எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துரும். அதே முன்னாடி நீங்கள் அவ்வளோதான். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3, 2, பி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28, 40, 30. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 2 ரிசல்ட் இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்மளுக்கு போர்டில் எப்படி தெளிவாக வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 432 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். சரி, அப்படிங்கும்போது இந்த இடத்துல 9க்கு 4, 9க்கு 4, 9க்கு 3, 5க்கு 2 அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கேன். அது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு வருது பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கேல்குலேஷன் மெத்தடு நம்ம நெக்ஸ்ட்டு கூடிய வீடியோவில் நம்ம கேல்குலேஷனை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். இருந்தாலும் இப்போ வந்து கண்டினியூவாக 2-3 நாளாக ஒரே ரிசல்ட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் மெத்தடில் எதுவும் இப்போதைக்கு வரல. அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த 432. சரி, இந்த 432 இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4, 2, 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4, 2, 9. அதே மாதிரி நம்மளுக்கு 0, 9, 9, 5, 4, 5. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டபுள்ஸாக தான் இருக்குது. டபுள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள்ஸு. அதே மாதிரி இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 432 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது இல்லாமல் வந்தால் நம்மளுக்கு 9க்கு 4, 2க்கு 9 அப்படின்னா, இப்போ நம்ம பவரில் பார்ப்போம். 9க்கு 4, 2க்கு 9 அப்படிங்கும்போது திருப்பி 9க்கு 4 தான் வருது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது 7க்கு 9, 4க்கு 2, 7க்கு 9, 4க்கு 2, 7க்கு 9, 4க்கு 2, 2க்கு 9 அப்படிங்கும்போது அப்படி திருப்பி சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து 9 அப்படிங்கும்போது 6 வருது. ஸோ 6. அதே மாதிரியே 2099 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் எடுத்துருக்கேன். இதையும் பாருங்கள், 432ங்கிறது ஏற்கனவே நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2099 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 99க்கு அப்புறம் இன்றைக்கும் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த பேட்டர்ன் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து 2099 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1 வரலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 1 வரலாம். ஸோ 1 அப்படிங்கும்போது எனக்கு 1க்கு சப்போர்ட்டாக 4. ஓகேங்களா? 0991 அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக 0999 4ன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வருது. சரி, அடுத்தது 2545. 25, 2க்கு 5, 5க்கு 4, திருப்பி 5, 5க்கு 2 அப்படிங்க. 5க்கு 2ன்றது நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் சப்போஸ் இவன் 5 அப்படின்னு எடுக்கலை அப்படின்னு வச்சுங்களேன், 5க்கு 2ன்னு இவன் எடுக்கலை அப்படின்னா ஒரு வேளை இவன் 5க்கு 1ன்னு எடுப்பாங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 432, 641 அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 432. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய முக்கியமான இதுவாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம கொடுத்ததையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு 44, 99, 28, 40, 30,
92. கண்டிப்பாக 4 வாய்ப்பு இருக்குது. 4 வரலாம், 6 வரும், அவ்வளோதான். ஓகேவா? இது 4 தான் ஸ்ட்ராங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எடுத்துக்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே வந்து பிசி மென்ஷன் பண்ணிட்டோம். பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 28, 40 பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க, சரிங்களா? ஏன்னா 2 நாளில் நம்மளுக்கு வந்து 294, 995 அப்படிங்கும்போது நம்ம எடுத்த மாதிரி இன்றைக்கி 9க்கு 4, 9க்கு 3, 5க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரணும். அதனால் 4க்கு 9, 2க்கு 5 அப்படின்னு பேட்டர்னில் பார்த்தாலுமே 9க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 4, 4க்கு 9 அப்படின்னா 2க்கு 4க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 7 அப்படின்னா 4, 7. ஓகேங்களா? இந்த 2க்கு 5 அப்படிங்கும்போது 9க்கு 2, அவ்வளோதான். ஸோ 432, 472 அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வெளியில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனை வச்சு நீங்கள் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.